சில வருஷத்துக்கு முன்னால் எனக்கு ஸ்ட்ரோக் மேல ஸ்ட்ரோக் வந்தது. வாய் பேச முடியாமல் போய்விட்டது. கைகள் இழுத்து கொண்டு போனது. கால்கள் நடக்க முடியவில்லை. என்னுடைய ஊழியம் முடிந்து விட்டது என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். டாக்டர்கள் என்னால் இனிமே பேச்சு திரும்ப முடியாததினாலே ஸ்பீச் தெரபி கொடுத்து பார்க்கலாம் என்று சொன்னார்கள். அதனால் ஆண்டவர் பெரியவர். ஆண்டவரிடத்தில் நான் வேண்டிக் கொண்டேன், என்னுடைய நாட்களை சற்று நீடித்து தரும்படி. கிருபையாய் என்னை குணமாக்கினார். கோணி போய் இந்த காது பக்கத்தில் இந்த வாய் திரும்பி வந்தது. இழுத்து கொண்டு போன என் கைகள் மீண்டும் இயங்க ஆரம்பித்தது. நான் மீண்டும் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாள் என்னுடைய காரிலே போய்கொண்டிருக்கும் போது கோடம்பாக்கத்தில் ஒரு சிவப்பு நிற விளக்கு, டிராபிக் லைட், என்னுடைய டிரைவர் காரை நிறுத்தினார். பச்சை கலர் வருவதற்காக காத்து கொண்டிருந்தேன். கண்ணாடியை திறந்து வெளியில பார்த்தேன். நிறைய ஜனங்கள் போய்கொண்டு வந்து கொண்டு, எங்கிருந்து வருகிறார்கள், எங்கே போகிறார்கள், இவருடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? ஒரு புற்றீசலை போல இத்தனை ஆயிரம் பேர் போய்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்களே, எண்ணி வியப்போடு நான் பார்த்தேன். திடீரென்று எனக்குள்ளே ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் சொன்னது, மகனே, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறேன். ஒரே ஒரு முறை இந்த உலகத்தின் வழியாய் நீ கடந்து போகிறாய். நான் எந்த உலகத்தில் வாழ்ந்தேனோ அதே உலகத்தில் நீ வாழ்ந்தாய். நான் என்ன சுவிசேஷத்தை பிரசங்கித்தேனோ அந்த சுவிசேஷத்தை உன்னை நம்பி உன்னுடைய கையில கொடுத்திருக்கிறேன். நான் ரத்தம் சிந்தி பாடுபட்டு சம்பாதித்த என்னுடைய சுவிசேஷம் இன்றைக்கு உன்னுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்காவிட்டாலும் சரி, என்னுடைய சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு.